வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ப்ரெட்டை வைத்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சாஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை அவித்து தோல் உரித்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்மேட்சர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதை வச்சு பண்ணாலும் ஓகே தாங்க, இல்லை மத்து வச்சும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா துருவி கூட எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டு நல்லா மசிச்சுக்கணுங்க. இதோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணினது, 1/2 கேரட்டு துருவி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுகள், கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மசாலாத்தூள், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைகளால் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அந்த உருளைக்கிழங்கு கூட இந்த மசாலாக்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா மசிச்சு பிசைஞ்சு கொடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு எல்லா உருளைக்கிழங்கு கூடயும் மசாலா மிக்ஸ் ஆகி வரும். இதோ பாருங்கள், இந்த பக்கம் வரும் வரை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம பிரெட் கிரம்ஸ் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 3 ப்ரெட்டுகளை நான் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ப்ரெட்டுகளை ஒன்று பாதியாக பிச்சு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். இது நமக்கு நல்லா பொலன்னு வரணுன்னா ஒரு பிளேட்டில் 4 ப்ரெட்டுகளை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. அப்போ நமக்கு எடுக்கும் போது நல்லா மொடன்னு இருக்கும் ப்ரெட்டு. அந்த ப்ரெட்டுகளை பிச்சு போட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிட்டோன்னா நல்லா ட்ரையாக பொலன்னு கிடைக்கும். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூனால் நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மைதா மாவு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சீக்கிரமாகவே நமக்கு கரைஞ்சி வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே போல் ரொம்ப தண்ணியாகவும் கலந்துடக்கூடாதுங்க. அதனால் தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த பக்குவத்தில் கலந்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு மசாலா, பிரெட் கிரம்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 4 ப்ரெட்டுகளை நம்ம எடுத்துருக்குறோங்க. இந்த 4 ப்ரெட்டுகளையும் இது போல் அடுக்கிட்டு இந்த ஓரங்களை கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ இதுலேருந்து ஒரு ஸ்லைஸை மட்டும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இது மேலே 1 ஸ்பூன் சீஸ் அப்ளை பண்ணிக்கலாங்க. சீஸ் அப்ளை பண்ணுவது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படியே கூட டைரெக்டாக மசாலா வச்சுக்கலாங்க. இப்போ இதுலேருந்து 1 ஸ்பூன் மசாலா எடுத்துட்டு இது மேலே நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இது ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கணும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஷேப்பாக கொண்டு வந்துடணுங்க. அவ்வளோதான். இதோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த ப்ரெட்டு அளவுக்கு நம்ம மசாலாவை கரெக்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், பொரிக்கும் போதும் நல்ல ஷேப்பாக கிடைக்கும். கத்தியால் நம்ம இதை 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் 4 பீஸாக கூட போட்டுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இப்படியே நீங்கள் பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிச்சிக்கலாம். நான் 2 பீஸாக தான் கட் பண்ணுறேன்.
எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம கத்தியால் கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம எல்லா ப்ரெட்டுகளையும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெறும் மசாலா கூட ப்ரெட்டில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு கத்தியால் கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு எல்லா ப்ரெட்டுகளையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுவது உங்களுடைய ஆப்ஷனல் தான். ஏற்கனவே நம்ம கலந்து வைத்த மைதா மாவுகளை ஒரு முறை மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பீஸ் எடுத்துட்டு நம்ம இந்த மாவு கூட ஒரு முறை நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை பிரெட் க்ரம்மில் சேர்த்துட்டு அந்த பிரெட் க்ரம்ஸ் பவுடர்களை இது மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். 4 கார்னரும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம ரெடி பண்ணி வைத்த எல்லா பிரெட்டு துண்டுகளையும் இதே போல் நம்ம டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸை நல்லா இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு 4 கார்னரும் கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ இது பொரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் நல்லா சூடு பண்ணியாச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பிரெட்டு துண்டுகளை ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான கலர் கிடைக்கும். ரொம்ப அடுப்பு தணல் அதிகமாக இருந்துச்சுன்னா அடிப்பகுதி நல்லா கரிஞ்சு போயிடுங்க. அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா பெரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக பெரட்டி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக பெரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது பாருங்கள், நமக்கு கரெக்டான கலரில் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கரெக்டாக நமக்கு வெந்து வந்திருக்குது. கலரும் கரெக்டாக கிடச்சிருக்கு. ரொம்ப நேரம் விட்டோன்னா கலர் மாறிடும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பீஸாக எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெயை வடித்து விட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு பிரெட் கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கூட சாஸ் வச்சு சாப்பிடும்போது தான் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெலாம் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்கங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஸ்நாக்ஸை சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது ஆறின பிறகு சாப்பிட்டா கூட அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் நம்ம சாஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக ருசியாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸில் சீஸு சேர்ப்பது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக மசாலாவே அப்ளை பண்ணி கூட செய்யலாங்க. அதுவும் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி மற்ற நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோஸ்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணி செய்து பாருங்கள். இப்போ என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.